சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் ஜூன் மாதம் நாசாவிலிருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அப்படி போனவங்க 10 நாள்லேயே ரிட்டர்ன் வர வேண்டியவங்க கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகாமல் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாசா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போன போயிங் ஸ்டார்லைனர் அந்த விண்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் அவங்க வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு 10 நாளில் ரிட்டர்ன் வர வேண்டியவங்க ஏன் வந்து இப்போ கிட்டத்தட்ட பிப்ரவரி 2025 தான் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நாசா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் தங்குனா நம்ம மனிதனோட உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் நாசாவில் இருந்து, அதாவது போயிங் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற அந்த விண்கலத்து மூலியமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்படி போனவங்க அந்த ஜூன் 5ஆம் தேதி வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் இந்த விண்கலம் அப்படிங்கிறது டாக் ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அந்த போயிங் ஸ்டார்லைனரில் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா த்ரஸ்டர்ஸ் வந்து சரிப்படி வேலை செய்யலை அப்படின்னும், அதுக்கப்புறம் அதில் ஹீலியம் லீக்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹீலியம் லீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவங்கள வந்து அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீலியம் லீக் இருக்குன்னு சொல்லி அந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஒரு வழியாக லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹீலியம் லீக்கு, அதுக்கப்புறம் அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து வேலை செய்யாதது, இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இருக்கிறனால அந்த போயிங் ஸ்டார்லைனர் மூலியமாக அவங்க, அதாவது சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் திரும்ப பூமிக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த போயிங் ஸ்டார்லைனரை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அன்டாக் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யாதனால அந்த கேப்சூல் அப்படிங்கிறது எந்த திசையில் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி நாசா வந்து சொல்லிட்டாங்க. இதை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சியில் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியல. அதனால் அதுக்கு மாற்று வழியாக நாசா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஆகஸ்ட் 18 வந்து ஸ்பேஸ் எக்ஸோட Crew 9 மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறதா வந்து இருந்தது. அதாவது எதுக்காகனா, அதில் வந்து ஒரு 4 பேர் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறது தான். ஆனால் இந்த 2 பேர் போனாங்க பார்த்தீங்களா, சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும், இவங்க வந்து ரிட்டர்ன் வர முடியாதனால, அதுக்கப்புறம் அந்த போயிங் ஸ்டார்லைனரை அன்டாக் பண்ண முடியாத காரணத்தினாலையும் இந்த மிஷன் அப்படிங்கிறத தள்ளி போடுறாங்க. இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் போக வேண்டியது. இந்த மிஷனை வந்து தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த Crew 9 மிஷனில் 4 பேருக்கு பதிலாக 2 பேரை மட்டும் அனுப்பி மீதி 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே 2 பேர் இருக்காங்க, பட்ச் வில்மரும் சுனிதா வில்லியம்ஸும். அதில் வந்து, அதாவது இந்த Crew 9 அந்த கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா இவங்களை வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதா நாசாவோட பிளானாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 2025 தான் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் Crew 9 மிஷன் மூலியமாக தான் பூமிக்கு திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விண்வெளியிலேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி இருக்கிற வீரர்களுக்கு தான் உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும், தண்ணி, இது எல்லாமே. ஆனால் இவங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாசா வந்து பதில் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாத காலம் அங்கே இருக்கும்போது மனித உடம்புல வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன்னா பட்ச் வில்மரும் சுனிதா வில்லியம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சுனிதா வில்லியம்ஸும் ஆல்ரெடி ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வந்து இருக்காது. இருந்தாலும் நார்மல் பீப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஸ்பேஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஜீனில் வந்து மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டிஎன்ஏல. அதுவும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலோமியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெலோமியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மனுஷனோட அந்த வயது முதிர்ச்சியை வந்து தீர்மானம் பண்ணுறதே அந்த டெலோமியர் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். இது வந்து நம்மளோட உடலில் வந்து அந்த டிஎன்ஏல இருக்கும். இந்த டெலோமியர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த டெலோமியர் அப்படிங்கிற விஷயம் ஸ்பேஸில் இருக்கும்போது அது
வந்து வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 2015 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாசா வந்து ஒரு ரெட்டையர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது ரெட்டையர்கள் வந்து ஒருத்தர் இங்கே பூமியில் இருந்துக்கிட்டும் இன்னொருத்தர் வந்து ஸ்பேஸுக்கு போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த ரெட்டையர்கள் யார் அப்படின்னா ஸ்காட் கெல்லி, அதுக்கப்புறம் மார்க் கெல்லி அப்படிங்கிற 2 பேர் தான். இதில் மார்க் கெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்க வச்சுட்டு அந்த ஸ்காட் கெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்படி போனால் இந்த ஸ்காட் கெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பேஸ்லேயே வந்து தங்கியிருக்காரு. தங்கியிருந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலோமியரும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லெவலில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி சிஸ்டமில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா வேக்சின் போட்டு அனுப்புனாங்களாமா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் இந்த 8 months இருக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் அந்த போயிங் ஸ்டார்லைனர் மூலிமா இவங்க வந்து ரிட்டர்ன் ஆக முடியாது. அதனால தான் மாற்று வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் Crew 9 மிஷன் மூலிமா அவங்க ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாசா வந்து சொல்லியிருக்காங்க. மித்தபடி இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது நாள் மட்டும்தான் டிலே ஆகும், மித்தபடி எதுவும் இல்லை. ஆனால் நாசா வந்து இன்னொரு முயற்சியிலையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த போயிங் ஸ்டார்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்து அதாவது ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா போயிங் ஸ்டார்லைனர் மூலிமா வந்து அனுப்புறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டனால அந்த போயிங் ஸ்டார்லைனரை வெற்றிகரமாக மீண்டும் வந்து தரைக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியில் இந்த நாசா வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை, தேங்க்யூ.